எங்களுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதியர் நலன் பெறுவோருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய வீடியோவில் சில முக்கியமான தகவல்களை, பயனுள்ள தகவல்களை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் 2 முக்கியமான விடயங்கள் இன்று இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட இருக்கிறது. அதில் முக்கியமாக இந்த ரூ. 2500 விவகாரம் தொடர்பாக முதலில் பார்ப்போம். அதாவது உங்களுக்கு தெரியும் 2020 ஒன்றுக்கு முன்பு ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்பட்ட ஓய்வூதிய நலன்கள் வந்து சுற்றறிக்கையினுடைய காலதாமதம் காரணமாக உரிய நேரத்தில் அதற்கான கொடுப்பனவுகள் வழங்கப்படாதிருந்த ஒரு சூழல் காணப்பட்டது. அதாவது 2025 ஜூலை மாதத்தில் இருந்து இந்த நலன்கள் வழங்கப்படுவதாக வரவு செலவு திட்ட பிரேரணைகளில் கூறப்பட்டிருந்தது. இருப்பினும் கூட இந்த ஜூலை மாதத்தில் இதுக்குரிய கணிப்புகள் கொடுப்பனவுகள் வந்து ஒரு 8% ஓய்வூதியதாரர்களுக்கே வழங்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக ஒரு சிலருக்கு வந்து அதாவது மீதம் இருக்கின்றவர்களுக்கு ரூ. 2500 இடைக்கால கொடுப்பனவு ஒன்று ஜூலை மாதத்தில் வழங்கப்பட்டது. பிறகு ஜூலை ஆகஸ்ட் மாதத்திலும் இந்த ரூ. 2500 அந்த ஓய்வூதியதாரர்களுக்கு இடைக்கால கொடுப்பனவாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து செப்டம்பர் மாதம் வரை இந்த இடைக்கால கொடுப்பனவு ரூ. 2500 பல ஓய்வூதியதாரர்கள் பெற்றுக்கொண்டிருந்தீர்கள். அநேகமானவர்களுக்கு வந்து அக்டோபர் மாதத்தில் அவர்களுடைய பர்சனல் ஃபைல்கள் எல்லாம் பரீட்சிக்கப்பட்டு அவர்களுக்கு அதிகரிக்கப்பட்ட ஓய்வூதிய கொடுப்பனவுகள் வந்து முறையாக வழங்கப்பட்டது. இதன் போது நாங்கள் உதாரணத்துக்கு சில ஒரு அரசு ஓய்வு பெற்ற ஒருவருடைய உதாரணமாக ஒருவரை நாங்கள் எடுத்துக்கொள்ளும். உதாரணமாக ஏ என்ற நபர் என்று எடுத்துக்கொள்வோமே. ஏ என்ற நபருக்கு இவ்வாறு 3 மாதங்களில் ரூ. 7500 இடைக்கால கொடுப்பனவு ஒன்று வழங்கப்பட்டது என்று எடுத்துக்கொள்வோம். இனி இந்த ஏ என்ற நபருக்கு அவருடைய பர்சனல் ஃபைலின் அடிப்படையில் வப்பமே ஒரு ரூ. 1800 ஓய்வூதிய கொடுப்பனவு ஒன்று அவர்களுக்கு அதிகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவருடைய சேவை, அவர் ஓய்வு பெற்ற போது பெற்ற அடிப்படை சம்பளம், இதன் அடிப்படையில் ரூ. 1800 தான் அவருக்கு ஜூலை மாதத்தில் அதிகரிக்கணும் என்று வைப்போமே. அப்ப ஜூலை மாதத்தில் 1800 என்று சொன்னா ஆகஸ்ட் மாதத்தில் 1800, பிறகு செப்டம்பர் மாதத்தில் 1800 என்று சொல்லி 3800 அவருக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அதாவது ரூ. 5400 தான் அவருக்கு இந்த 3 மாதங்கள்ல ஓய்வூதிய கொடுப்பனவாக அதிகரிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அவருக்கு இடைக்கால கொடுப்பனவாக ரூ. 7500 வழங்கப்பட்டிருக்கும். எனவே இங்க என்ன நடந்ததுன்னு சொன்னா ரூ. 7500 அவருக்கு வழங்கப்பட்டது உண்மையிலே வழங்க வேண்டியது ரூ. 5400. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு ரூ. 2100 இவருக்கு கூடுதலாக வழங்கப்பட்டது. எனவே அக்டோபர் மாத சம்பளத்துல அநேகமானவருக்கு இந்த ரூ. 2100 கழிக்கப்பட்டது. எனவே இவ்வாறு கழிக்கப்படுகின்ற போது நீங்கள் ஏற்கனவே பெற்று வந்த அதாவது ஜூலை மாதத்துக்கு முன்பு நீங்க பெற்று வந்த ஓய்வூதிய தொகையை விட குறைந்த ஒரு தொகை வந்து குறைக்கப்பட்டிருக்கும். இவ்வாறு குறைந்ததுக்கு காரணம் வந்து இதான். உண்மையிலேயே ரூ. 1800 மாதாந்தம் உங்களுக்கு அதிகரிக்கப்பட வேண்டி இருந்தது. ஆனால் அவர்கள் அரசாங்கம் வந்து இடைக்கால கொடுப்பனவாக ரூ. 2500 வழங்கி இருந்தது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது ரூ. 2100 எக்ஸஸ் கூடுதலான தொகை ஒன்றை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். மறுதலையாக இவ்வாறும் யோசிக்கலாம். இப்ப பி என்ற நபர் எடுத்துக்கொள்வோம். பி என்ற நபருக்கு எடுத்துக்கொள்வோமே நாங்கள் ஒரு ரூ. 3000 அவருடைய பர்சனல் ஃபைலின் அடிப்படையில் உண்மையிலேயே ரூ. 3000 அதிகரிக்கணும் என்று வச்சுக்கொள்ளுங்களேன். அப்ப அவருக்கு 3 மாதங்களுக்கும் கொடுக்க வேண்டிய தொகை வந்து 9000. ரைட், அவருக்கும் இந்த ரூ. 7500 மாதம் 2500 படி இடைக்கால கொடுப்பனவு வழங்கப்பட்டதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். எனவே 9000 ரூ. 7500 கழிச்சுங்கன்னு அவருக்கு அக்டோபர் மாதத்துல ரூ. 1500 ஓய்வூதிய தொகை ஒன்று அதிகரிக்கப்பட்டிருக்கும். இவ்வாறு சிக்கல் இவ்வாறு ஓய்வூதிய தொகைகள் குறைக்கப்பட்டவர்கள் அது அதிகரிக்கப்பட்டவர்களுக்கு வந்து நவம்பர் மாதத்துல சரியாக உங்களுக்கு அதிகரிக்கப்பட்ட தொகை மாத்திரம் அதிகரிக்கப்படுவதை நீங்க அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இது ஒரு வகையான அதாவது பல ஓய்வூதியதாரர்கள் எங்களிடம் வினாவாக கேட்கப்பட்ட ஒரு விஷயம். நாங்கள் ஜூலை மாதத்துக்கு முன்பு பெற்ற ஓய்வூதிய தொகையும் வந்து இப்போது குறைந்திருக்கிறது என்ற ஒரு ஆதங்கத்தை அவர்கள் பற்றிருந்தார்கள். எனவே அவர்களுக்கு இது கிளியராக விளங்கியிருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.
அதாவது ரூ. 1,800 அதிகரிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில ரூ. 2,500 வழங்கியிருந்தால் எக்ஸஸா கொடுக்கப்பட்ட தொகையை கழித்திருப்பார்கள். அதே நேரத்தில் ரூ. 3,000 கொடுக்க வேண்டிய ஒருத்தருக்கு ரூ. 2,500 தான் கொடுத்து கொண்டிருந்தால் அவருக்கு ரூ. 1,500 எக்ஸஸா வழங்கப்பட்டிருக்கும். அதே நேரம் அவருக்கு 3,000 ஒன்று இருக்குத்தானே, அக்டோபர் மாதத்துக்குரிய 3,000 சேர்ந்து ரூ. 4,500 இந்த பி என்ற ஓய்வூதியதாரருக்கு கிடைத்திருக்கும். இதில் விளக்கம் போதாதவர்கள் கமெண்ட் செக்ஷன்ல பதிவொன்றை விடுங்கள், நான் மேலும் விளக்கம் தருகின்றேன். எனவே நவம்பர் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு ஓய்வூதிய கொடுப்பன வழங்கப்படுகின்ற போது இந்த சிக்கல்கள் அனைத்தும் பொதுவாக தீர்க்கப்படும் என ஓய்வூதிய திணைக்களம் கூறியிருக்கிறது. இந்த வீடியோ தகவலை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். அவ்வப்போது கிடைக்கப்பெறுகின்ற பயனுள்ள தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.